ஹலோ மக்களே, வெல்கம் டு அக்ஷய் டு என்டர்டெயின்மெண்ட் vlog. சப்ஸ்கிரைப். இன்னைக்கு பார்க்க போறது ஈஸியான சேமியா புட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பேக்கெட் சேமியா எடுத்துக்கிறேன். நீங்க எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நொறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. ஏன்னா நம்ம ஊற வச்சு கையில பிசையும் போதே அது அப்ப நொறுங்கும். ஸோ அதனால நம்ம இப்போ நொறுக்க வேண்டாம். அப்படியே எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு எங்க வீட்டுல 4 பேருக்காக 1.5 பேக்கெட் மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இத ஃபுல்லா மூழ்குற அளவுக்கு தண்ணிய பிடிச்சி வச்சிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறுனா போதும். இதுவே நீங்க ராகி சேமியாலும் இதே மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இட்லி குண்டாவை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். உள்ள சின்ன இட்லி தட்டை வச்சிடுறேன். இட்லி தட்டை வச்சு அந்த தண்ணி சூடாகட்டுமே. இது நம்ம எப்பவுமே புட்டுக்கு யூஸ் பண்ற அந்த துணிகள், அதை எடுத்து ஈரம் பண்ணி வச்சிடுறேன். இதை மூடி போட்டு சூடாகட்டும்னு வச்சிடுறேன். இப்போ இது 5 நிமிஷம் ஆச்சு நம்ம ஊற வச்சு. இதை பாருங்க, அப்படியே மெத்தமா ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லா தண்ணிய வடிச்சிடுறேன் கைய வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, நல்லா சுத்தமா வடிச்சு எடுத்துடணும் தண்ணிய ஒட்ட. இப்ப என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு. உப்பு ரொம்ப கரிக்கிற மாதிரி போடாதீங்க. சேமியாக்கு ஏத்த உப்பை போட்டுருவேன். ஏன்னா உப்பு தான் டேஸ்ட் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். இது ஒட்டாம ஒன்னோட ஒண்ணு வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு விடுறேன். சும்மா ஒரு 2 கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெளிச்சு விட்டுட்டு நல்லா ஒன்னோட ஒண்ணு இப்ப பிசைறேன் பாருங்க. நல்லா நசுக்கி நசுக்கி பிசையும் போது உங்களுக்கு உடஞ்சிடும். தூக்கி தூக்கி உங்களுக்கு நசுக்கி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உதித்து உதித்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா உப்பும் எண்ணெயும் நல்லா கரைஞ்சிடும் அந்த சேமியா கூட. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த இட்லி குண்டா பாருங்க நல்லா சூடா இருக்கா. அந்த சூடான இட்லி குண்டாவை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி ஸ்லோ பண்ணிடுறேன். அந்த துணி ஈரம் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதை நல்லா மேல பரப்பி விட்டுருங்க. அந்த தட்டு மேல பரப்பி விட்டுட்டு இப்ப என்ன பண்றேன், பொறுமையா நான் அந்த பிசைஞ்சு வச்ச சேமியாவை அது மேல பொறுமையா, ரொம்ப அழுத்தி எல்லாம் விட தேவையில்ல, அப்படியே பொறுமையா அப்படி தூவி விடுங்க. அழுத்தவே கூடாது. அப்படியே மேல ஃபுல்லா தூவி விட்டுடுறேன். தூவி விட்டுட்டு 4 பக்கமும் பொறுமையா எல்லா சைட்ஸும் ஃபுல்லா மூடி கவர் ஆகுற மாதிரி கவர் பண்ணி விடுறேன். பாருங்க, கவர் பண்ணிட்டு, என்னோட துணி இது கொஞ்சம் குட்டியா இருக்கு, நீங்க நல்ல பெரிய துணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கவர் பண்ணிட்டு எந்த பக்கம் தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டு மூடி வச்சிடுறேன். ஆல்ரெடி தண்ணி நான் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிறதால ஹை பண்ணிட்டு ஃப்ளேமை ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க. 15 நிமிஷம் வேக வச்சோம்னா அது கரெக்டான டைம். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு குண்டான்ல ஓபன் பண்ணிட்டு நம்ம வேக வச்ச அந்த சேமியா புட்டுவை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மற்ற இன்கிரீடியன்ட் என்னன்னா, சிம்பிளான தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை, இதுதான். ஸோ இப்ப பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுறேன். நல்லா ஆவி பறக்குது. இந்த டைம்ல என்ன பண்றேன்னா, சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அவ்வளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4-5 இல்ல, ஒரு வச்சுக்கோங்களேன், நான் 2 புடியே போட்டுடுறேன் சர்க்கரைய. ஏன்னா சர்க்கரை இழுத்துக்கோங்க நல்லா. நீங்க எவ்வளவு சர்க்கரை போட்டாலும் முதல்ல தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக டைம் போக 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 அப்படியே இழுத்து விடி விடியாயிடும். நம்ம செஞ்ச உடனே சாப்பிட முடியாது. செஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சுதான் சாப்பிட முடியும். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா,
இங்க பாருங்க, ஒரு மாதிரி தண்ணி மாதிரி அப்படியே ஆன மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். அது நேரம் போக போக தானா உதித்து விடியா வந்துடும். அதுக்குள்ள என்ன பண்றேன்னா, அடுத்த சைடு தேங்காய் பத்த பீசஸ் வச்சுக்கேன். தேங்காய் நிறைய வேணும்னா நிறைய, கம்மியா வேணும்னா கம்மியா. நாங்க நார்மலா போட்டிருக்கேன். ஏலக்காவை எடுத்து, ஏலக்காய் ஃப்ளேவர் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க, கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு அதை எடுத்து, இப்போ நான் சர்க்கரையோட கலந்து வச்சேன்னா புட்டு, அது கூட நல்லா எடுத்து கலந்து விட்டுடுறேன். போட்டு பாருங்க, ஓபன் பண்ணி அப்ப அப்படியே அதுவே கொஞ்சம் இழுத்துட்டு சர்க்கரைய இப்போ இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, முதல்ல கையில கலர முடியாது, ஏன்னா சூடா இருக்கும். கரண்டில கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறி வந்த பிறகு கையில நல்லா உதித்து 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 போட்டு விடுங்க. சூப்பரான சேமியா புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சமையல் குறிப்புகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.